राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। समर्थ रामदास ஆச்சரியமான குரு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவருடைய பிரயத்தனம் வித்தியாசமா இருக்கு. இந்த ஜீவர்களை கரையேற்றத்துக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் மாறுபடும். ஆனா ஸ்ரத்தை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இப்ப ஒரு அம்மாவுக்கு ஆண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா ஆண் குழந்தையை வளர்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கணும், பெண் குழந்தைய வளர்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த தைரியம், நம்பிக்கை, ஸ்ரத்தை இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. அதிலெல்லாம் மாற்றம் இருக்காது. ஆனா யார் யார்கிட்ட எப்படி பழகணும், எந்தெந்த விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுல வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கான்னா வயசுக்கு வரா அப்படின்னா அவளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுவா. அந்த விஷயங்களை ஆண் குழந்தைகிட்ட சொல்ல மாட்டான், அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனா ரெண்டு குழந்தைகிட்டையும் அம்மாவுக்கு ஸ்ரத்தை அப்படின்னு பார்த்தா ஒரே போலதான் இருக்கும். இப்ப ஒரு விவசாயி இருக்கார், வயக்காடு இருக்கு. அதுல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பயிர் போட்டு அறுவடை முடிஞ்சாச்சுன்னா அடுத்து வேற பயிர் போடுவா. அதே பயிர் போட மாட்டா, கொஞ்சம் மாறும். நிலக்கடலை போடுவா, பருத்தி போடுவா, அப்புறம் நெல் போடுவா, சில இடங்கள்ல கரும்பு போடுவா. என்ன பயிரிடுறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊடு பயிர்னு ஒன்று சொல்லுவா, அதை மாறுவான், அது மாறும். சமயத்தில் நிறைய பேர் பாக்கு மரம் வைப்பா. அதிலே பார்த்தோம்னா இந்த மிளகு ஏற்றி விடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. சில மாதிரி அகத்திக்கீரை போடுவா, அதில் அப்படியே வெத்தலை கொடியை ஏற்றி விடுவா. சில சில ஒன்று உண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எந்த பயிராக இருந்தாலும் விவசாயினுடைய ஸ்ரத்தையும் உழைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பயிருக்கு விடக்கூடிய தண்ணீர், காலகட்டம், அது பயிரிடுற முறை இதில் மாறுபாடு இருக்குமே ஒழிய ஆனால் ஸ்ரத்தை ஒன்று போலே தான் இருக்கும். இப்போ ஒரு தங்க நகை கடைக்கு போகிறோம் வச்சுக்கோங்க, விதவிதமான தங்க நகைகள் விற்கிறா. செயின், வளையல், மோதிரம் இதெல்லாமே விற்பா. அதோட கிராம் கணக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் தங்கம் அதுதான் நாங்கள் பிராதானியம். இதெல்லாம் மோதிரம் தான் சும்மா போடு, யாராவது வந்தால் எடுத்துன்னு போட்டோம் அப்படிலாம் வைக்க மாட்டோம். அதுக்கும் அதே விலை தான் இருக்கும். அது 1 கிராம் தங்கமாக இருக்கட்டும், 1 பவுன் தங்கமாக இருக்கட்டும், அந்த ஜாகிரதை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போலதான். அப்ப குரு
நம்மிடத்துல ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறா போலே தோணினாலும் நம்ம எல்லார்கிட்டையும் ஸ்ரத்தையானது ஒண்ணு போலவே தான் இருக்கும். பார்ப்பதற்கு தெரியாது, ஆனா இந்த ஸ்ரத்த ஒண்ணு போலவே தான் இருக்குன்னா, குரு எடுத்தாச்சுன்னா ஆண்கள், பெண்கள், வயசானவா, குழந்தைகள், படிச்சவா, படிக்காதவா, எல்லா ஜாதிக்காரா, பணக்காரா, ஏழை, இப்படி பலரும் இருப்பா. இப்ப சுவாமி ராமானுஜருடைய சிஷ்ய கூட்டத்தை பார்த்தோம்னா கொங்கில் பிராட்டியும் உண்டு, பெரிய வித்வான் கூரத்தாழ்வானும் உண்டு, ஒண்ணுமே தெரியாத ஊம வைஷ்ணவரும் உண்டு, ராஜாவிடத்துல பர்சனல் செக்யூரிட்டி கார்டா இருந்த பிள்ளை உறங்காவில்லிதாசரும் உண்டு, அவருடைய மனைவி பொன்னாச்சியாரும் உண்டு, அதே பெரிய நம்பிகளுடைய மகள் அத்துழாய் அவளும் உண்டு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஆனா அதே சமயத்துல ராமானுஜருக்கு மைசூர்லாம் விஷ்ணுவர்தன ராஜா, அவன் ராஜா, அவன்கிட்டயும் அதே ஸ்ரத்தையோட தான் இருக்க. அந்த மாதிரிதான் சமர்த்த ராமதாசர், சிவாஜியா இருக்கட்டும், அக்காபாயியா இருக்கட்டும், வேணாபாயியா இருக்கட்டும், கல்யாண் சுவாமியா இருக்கட்டும், திவாகர் கோசாயியா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கார். இப்ப சமர்த்த ராமதாசருடைய அண்ணா சிரேஷ்டர், அவர் சத்கதி அடைஞ்சுட்டார். அப்ப சமர்த்த ராமதாசர் அந்த சிரேஷ்டருடைய பிள்ளை, அந்த பசங்க ராம்ஜி ஷாம்ஜின்னு பேரு, அவளுக்கு கடுதாசி எழுதுறார். என்ன கடுதாசி அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு அந்த கடுதாசி. அவர் உபதேசம் பண்ண அழகான ஒரு விஷயம் அது. அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அபிப்பிராயம், இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், அவளுடைய மைண்ட் அவ்வளோ அழகாக செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அபிப்பிராயம் உண்டு. சிம்பிளா சொல்றார் சமர்த்த ராமதாசர். ஏற்கனவே ஜாம்பு போகும்பொழுது இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அதை உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. ஆனா அப்ப சின்ன பிள்ளைகள், எவ்வளவு தூரம் அவ மனசுல நிற்கும் தெரியாது ஒண்ணு. அது தவிர இப்ப அவளுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே காலகதி அடைஞ்சுட்டார். இனி அவர்கள் வாழ்க்கையை அவ பார்த்துட்டு ஓட்டணும். அப்ப இந்த சமயத்துல உபதேசம் பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல உட்காரு. அதனாலதான் சித்திரகேத்து குழந்தைய இழந்த சமயத்துல நாரதர் உபதேசம் எல்லாம் பண்றார் அப்படின்னு இருக்கு. அர்ஜுனன் ரொம்ப குழம்பி கிடக்கிற சமயத்துலதான் பகவான் பகவத்கீதைய சொல்றார். வாழ்க்கையினுடைய கசப்பான உண்மைகள் புரியும் பொழுதுதான் எந்த ஒரு உபதேசமும் ஸ்ட்ராங்கா மனசுல நிற்கும். நம்ம இப்படி ஆனந்த களிப்புல இருக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்கள்ல மூளையில பெருசா உட்காராது. அப்ப சமர்த்த ராமதாசர் இவாளுடைய துக்கத்தை போக்குவதற்காகவே ஒரு கடுதாசி எழுதுகிறார். பரே சத்ய போலா யதா சத்ய சாலா பகுமானீதி லோக ஏனு தும்ஹாலா धरा बुद्धि फोटी विवेकी मूले मुले हो बरा घूण तो अंतरामाजी राहो बरे दांत गासूनिया तोड़ दुवावे कलाहीनते शूद्रमुखी नसावे सदा सर्वदा यत्न सोडुम न येरे बहुसालहा केळ कामा नयेरे दिशा माही काही तरीते लिहावे प्रसंगी अखंडित वाचीत जावे गुणे गुणश्रेष्ठ उपास्य त्याचे खरावे बरे बोलने सत्य जीवी धरावे बहुकेल कोठा सदालस्य कोठा समस्तांति बांडेल तोची करंटा बहुता जनालागी जीवी जिझावे बले सांगति न्याय
தேதே பராவே हिषेभि सदा न्याय सांडु नयेरे कदाचित अन्याय होता दकारे जनी सांडिता न्याय रे दुख होते महासुख तेहि अकस्मात जाते प्रतीति विने भोलने व्यर्थवायाम विवेका विने सर्वहि दंभजाया बहुसज्जला नेतका साजकेला विचारवीना सर्वहि व्यर्थगेला वरी चांगाला अंतरी गोड़नाहि तया मानवाचे जिने व्यर्थपाहि वरी चांगला अंतरी गोड़ आहे तयालागी कोणी थरी शोधिताहे सदा अंतरी गोड़ते सोडवेना कदा अंतरी ओकटे देखवेन मुनूनी बरा गुण आधि धरावा महाघोर संसार हा नीरसावा बलारे भला भोलती ते करावे बहुतान जनांचे मुखे येश ध्यावे भरी शेवटी सर्व सांडूनि ध्यावे मरावे परिकीर्ति रूपे उरावे बरा ओकटा सर्व संसार झाला अकस्मात येईले रे येमघाला ननोनी भले सांगती सत्यचाला जनी दासतो शीकवीतो मुलाला ஒரு 10 ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றார். முக்கியமா அந்த குழந்தைகிட்ட சொல்றார், சத்தியத்தை பேசுங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சத்தியம் ரொம்ப அவசியம். முக்கியமா சத்தியத்தை ஈஸியா பேசிடலாம், யோசிக்க வேண்டாம். ஆளுக்கு தகுந்த மாதிரி அத நெய் வெல்லம் இந்த மாதிரிலாம் சேர்க்கிற மாதிரி சேர்த்து தித்திக்க தித்திக்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமா அந்த சத்தியத்தை அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெளியில மழை பெய்யறது அப்படின்னா மழை பெய்யறது அவ்வளவுதான். யாராவது ஃபோன்ல பேசும்போது மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும் வச்சுக்கோங்களேன், சரி வராது. மழை பெய்யறது மழை பெய்யறது, பெய்யற மாதிரி இருக்குன்னா பெய்யற மாதிரி இருக்கு, தூரல் போடுறதுன்னா தூரல் போடுறது. இதை மாத்தி சொன்னோம்னா தான் கஷ்டம். எந்த ஒரு இடமா இருந்தாலும் யோசிக்காம சத்தியத்தை பேசலாம். பொய்ன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் யோசிச்சு யோசிச்சு பேசணும். அவா கிட்ட என்ன சொன்னோம், இவா கிட்ட என்ன சொன்னா ஒத்துப்பா அப்படின்லாம் யோசிக்கணும். அதனால எப்பொழுதும் சத்தியத்தை பேசுங்க. சத்தியத்தை பேசினாலே உயிர்கள் உன்னிடம் மயங்கும். நிஜமாவே சத்தியத்தை சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன், ஓ இவா உள்ளபடி சொல்றா அப்படின்னு சொல்லி தானாவே உயிர்கள் எல்லாமே மயங்கும். இப்ப சுகபிரம்ம மகரிஷி பாகவதத்தை உள்ளபடி சத்தியமா பேசல, எல்லாரும் மயங்குறோம். நம்ம ஜடபரதர் ரொம்ப அழகா ரகுகண இடத்துல தன்னுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை உள்ளபடி பேசுறார். அதனாலேயே அவர் சொல்ற வார்த்தைகள் தான் அவனுக்கு மரியாதை வருது. நாரத மகரிஷி தன்னுடைய பூர்வ ஜென்மத்துல வேலைக்காரி பிள்ளையா இருந்தேன் அப்படின்றார். அதனாலேயே வேதவியாசர் அவ்வளவு மரியாதையா அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு பாகவதம் எழுதினார். அப்ப அந்த சத்தியத்தை வெக்கப்படாம சொல்லணும், சத்தியத்தை சொல்லுங்கோ அப்படின்றார். அதாவது லைஃப்ல முதல்ல சத்தியம் வேணும், ஈஸி டு ஹேண்டில். எங்கேயா இருந்தாலும் யார்கிட்டயா இருந்தாலும் அது சொல்ல. அடுத்து சொல்ல கொஞ்சம் முக்கியமான விஷயமா சொல்லணும்னு, பரே தாந்த காசுனியா தோட துவாவே கலாஹீன தூ சுத்ரமுகி நசாவே. அம்மாலாம் சொல்லலாம், ஒழுங்கா பல்லெல்லாம் தேயுங்க சொல்ற, பல்லெல்லாம் தேயி முகத்தெல்லாம் நல்லா அலம்பிக்கோ, ஃப்ரெஷ்ஷா. எப்போ ஒன்றை பார்த்தாலும் முகம் பளிச்சுன்னு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் துக்கத்தில் முகத்தை டல்லா வச்சுண்டு உன்னை பார்த்தாலே ஐயோ வந்துட்டாலும் அழுமூஞ்சி அப்படின்ற மாதிரி இருக்காது. எப்பொழுதுமே நீ உடுத்துற ஆடையா இருக்கட்டும், உன் முகமா இருக்கட்டும், சதா சர்வதா யத்னசோடு நயேரே பகுசாலஹா கேள காமானயாரே.
நல்லா முகத்தெல்லாம் அலம்பிண்டு பல்லெல்லாம் தேய்ச்சுண்டு நெத்தியில் இட்டுண்டு எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக அந்த பூவெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குங்க. பூ எங்கேயாவது அப்படி வாடி வதங்கி இருக்காக இல்லையே, அதாவது இயற்கையில் பார்க்கணும். நம்ம இப்போ கூட இந்த உத்தராகண்டில் தேவரியாத்தால்லாம் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து இலைகள்லாம் காஞ்சி விழுந்திருக்கு. அது கூட ஒரு அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த இலைகளுக்கு நடுவில் இந்த புரான்ச் பூ ரோடோடு என்றான் அந்த பூவும் வாடி விழுந்திருக்கு. நல்லா காஞ்ச இலைகள், இந்த பூவெல்லாம் சிவப்பு, அது நல்லா இருக்கு. இந்த காஞ்ச இலைகளுக்கு நடுவில் அந்த சிவந்த காஞ்ச பூ விழுந்திருக்கு. அது அவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, அத்தனை ஜோரா இருக்கு. அப்ப இயற்கையில இந்த வாடி வதங்குற விஷயங்கள் கூட நன்மை செய்யும்படியா இருக்கு. இப்ப மரம் செடி கொடிலாம் வெட்டி போடுவோம், அது அப்படியே மண்ணோட மண்ணா போகும். ஆனா அதுவும் உரமாகி நல்லதுதான் பண்ணுமே ஒழிய கெடுதல் பண்ணாது. அப்ப எப்பொழுதுமே முகம் பிரசன்னமா இருக்கணும், பல்லெல்லாம் தேய்ச்சி எப்பொழுதும் நெத்தியில இட்டுண்டு ஜம்முன்னு இருக்கணும். சொல்ற வெளியில மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, அந்த கரணமும் சுத்தமா இருக்கணும். வெளியில எப்படி நம்ம லுக் அண்ட் ஃபீல் அழகா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே பளிச்சுன்னு இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் ஜம்முன்னு இருக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள குழப்பம் இருந்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ள பொறாமை இருந்தாலோ, கோபம் இருந்தாலோ, வருத்தம் இருந்தாலோ, வெறுப்பு இருந்தாலோ முகம் காட்டி கொடுத்துரும். அப்ப அந்த கரணமும் சுத்தமா பிரசன்னமா ஜம்முன்னு இருக்கணும். அதனால எப்பொழுதும் நன்னாரு, எப்பொழுதும் டெய்லி ஏதான எழுதுன்ற அந்த சமர்த்தராமதாஸ் சிஷ்யாவுக்குள்ள டெய்லி ஒரு பக்கமாவது எழுதணும். நிச்சயமாவே எழுதணும். நம்ம எல்லாருமே எழுதுறதெல்லாம் விட்டுடுறோம். அது இன்னைக்கெல்லாம் மொபைல்லாம் அதுக்கப்புறம் எழுத்துன்றது நம்ம குறைஞ்சி போயிடுது. சாதாரணமாக இந்த பார்க்கின்சன் இந்த வியாதி வந்தது, கையெல்லாம் நடுங்கிறது, ஏதாவது நர்வஸ் டெபிலிட்டிலாம் வந்து கொடுத்தோன்னா டாக்டர்ஸே டெய்லி ஏதான ஒரு பக்கம் எழுதுங்கோன்னு அதை பிடிச்சு எழுதும் பொழுது அந்த நாடி நரம்புகள் எல்லாம் டியூன் ஆகும். அக்குப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி தான். அதெல்லாம் நடக்கிறது, உட்கார்றது, எழுதுறது எல்லாமே நன்மை அப்படின்னு சொல்ல. வெறுங்காலோட கல்லில் நடக்கிறது நல்லது அப்படின்லாம் சொல்கிறோம். அது இன்னைக்கெல்லாம் பல இடங்கள்ல பல டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கெல்லாம் வந்து வெறுங்காலோடு நடக்க முடியுமோ அங்கெல்லாம் வெறுங்காலால் நடங்கோ, அவ்வளோ நல்லது. நம்ம கோவிலுக்கெல்லாம் போனால் வெறுங்காலோட தான் நடக்கணும். கோவிலுக்கு வெளியில் வரைக்கும் தான் செருப்பு. அந்த பழைய கோவில் இப்போல்லாம் கேரளாலாம் போயிருந்தேன் நான், திருவனந்தபுரம் அங்கெல்லாம் அந்த வெறுங்காலம் நடக்கிறதே சுகமாக இருக்கும். இந்த வெட்டிக்கல்லெல்லாம் போட்டிருப்பாங்க நிறைய இடங்கள்ல, வெட்டிப்பாறை, அதெல்லாம் காலங்காக்க அழுத்தும். ஆனால் அவ்வளோ நன்னா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அப்போ நம்மளுடைய அந்த எழுதிண்டே இருக்க அழகா வரும். அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். நிறைய எழுதணும் அப்படின்னா டெய்லி ஏதானும் எழுது அப்படின்றார் சமர்த்தராமதாஸ். எதுவுமே எழுதுனா கூட பகவன் நாமத்தை எழுதலாமே. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் உட்காந்து எழுதுவா. அந்த காலத்துலலாம் மணவாள மாமுனிகள் இவெல்லாம் ராத்திரி அகல் விளக்க வச்சுண்டு எழுதுவார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ராத்திரியா ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும்னு எழுதுவார்கள். அதனால நிறைய எழுது, நிறைய படி, டெய்லி ஏதான ஒரு விஷயத்தை படி அப்படின்றார். அதுக்கப்புறம் சொல்ல எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமா இருந்தால் சரி வராது. நல்லா விளையாடணும், அதே சமயத்தில் பொறுப்பாகவும் இருக்கணும். விளையாட்டில் விளையாட்டாக இருக்கணும், வாழ்க்கையில் பொறுப்பாக இருக்கணும். இல்லாட்டி நீ வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து உன் மேலே அபிமானம் வராது. யாராவது இப்போ பொறுப்பாக இருக்கணும், அவன் மேலே தானே அபிமானம் எவ்வளோ பொறுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அதனால பொறுப்பாக இருந்துக்கோ. உன்னுடைய காரியங்கள் கடமைகள் என்ன உண்டோ அதில் ஸ்ரத்தையோட, அதில் ஒரு சோம்பேறித்தனம் வரக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய விரோதி என்னன்னா நமக்கெல்லாம் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்திலேருந்து நாம தான் நம்மளை வெளில கொண்டு வரணும். அதனால சோம்பேறித்தனத்தை விட்டு வெளிலவா, எக்ஸசைஸ் பண்ணுங்கோன்ற. உடம்ப நன்னா பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவாளுக்கு சோம்பேறித்தனம் வராது. எக்ஸசைஸ் பண்ணாதவாளுக்கு தான் நான் பார்த்துருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணுறவாளுக்கு சோம்பேறித்தனம்ன்றது வர வாய்ப்பே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணாதவாளுக்கு சோம்பேறித்தனம் அப்படி தரைய தேய்க்கிறது இன்னும்
கிளாஸ்லாம் அப்படியே தரையில அப்படியே உட்காந்து காத்தால் அப்படியே உட்காந்துட்டு இருப்போம், சாயங்காலம் உட்காந்துட்டு இருப்போம். அது இப்போ கேட்கவே வேண்டாம், மொபைல் இருக்கு. அதே ஒர்க் அவுட் பண்ணுறவாளுக்கு மொபைல் பார்க்க முடியாது. இப்போ 1 மணி நேரம் வாக்கிங் போகிறோம் அப்படின்னா நிஜமா மொபைல் எங்கே பார்க்க முடியும்னா பாட்டு கேட்கலாம், ஏதாவது உபன்யாசம் கேட்கலாம், ஸ்லோகங்கள் கேட்கலாம். மொபைல் பார்த்து 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுறோம், 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா கேரண்டியாக நம்மளால மொபைல் பார்க்க முடியாது. யோகா பண்ணுறோம்னா மொபைல் பார்க்க முடியாது, டிவி பார்க்க முடியாது. ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணோம்னா வேலை வேலைக்கு அழகாக பசிக்கும், வேலை வேலைக்கு நல்லா தூக்கம் வரும். சும்மா ஏதாவது வெட்டியாக உட்காந்து ராத்திரி லேட்டாக தூங்கினா ஐயோ காத்தால எழுந்துக்கணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தானாகவே அந்த ரொட்டீன் டிசிப்ளின் செட் ஆகும். அதனால் எக்ஸசைஸ் ரொம்ப அவசியம். நான் பார்க்குறேன் எக்ஸசைஸ் பண்ணுறவாள கரெக்டாக இருந்துகிட்டே இருக்காங்கன்னா அவளுக்கு சோம்பேறித்தனம்ன்றது வராது. அதனால் அழகாக எக்ஸசைஸ் பண்ணுங்கோ அப்படின்றார். எல்லார்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கோங்கோ, உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை அழகாக பேசுங்கோ அப்படின்றார். அதே சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு விஷயம் எதான சொன்னால் அதில் நீ அனாவசியமாக உன்னுடைய ஒரு தீர்மானத்தையோ உன்னுடைய ஒரு அதை பற்றி உன்னுடைய அபிப்பிராயத்தையோ சொல்லாதே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் எந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டு இருக்காளோ அதைத்தான் சொல்ல போறா. அதை வச்சுட்டு நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு அதை பற்றி அபிப்பிராயம் சொல்லாத. உனக்கு ஒரு விஷயத்தை பற்றி முழுசா தெரியாம வாயை திறக்காதே. நம்ம எல்லாத்துக்கும் யாராவது சொல்லிட்டு அபிப்பிராயம் சொல்லுவோம் இல்லையா, வாயை திறக்காது. அந்த விஷயத்தை ஏன் நீ பேசணும்னு யோசி, பேசுறதுனால என்ன பலன் யோசி, உனக்கும் அடுத்த வாளுக்கும் அதனால என்ன பலன். இல்லாட்டி வெறும் வம்பு, அடுத்த வா தலையை உருட்டுறது, அடுத்த வா கதை தான் அப்படின்னா அதை பேசி உன்னுடைய சக்தியை நீ விரயம் பண்ணி கொள்ளாதே. அதனால எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தீர்மானமா தெரியாம வாயை திறக்காதே. நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டு இருப்போம், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருப்போம். வேண்டவே வேண்டாம். உன் வாழ்க்கையை பாரு, உன் நேரத்தை பாரு, உன் பக்தியை பாரு, உன் உடம்பை பாரு, உன் ஆரோக்கியத்தை பாரு. அதே மாதிரி வாழலாம் குல்கர்ணி, அந்த ஊருடைய அந்த கர்ணம்னு சொல்லலாம், அந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் எழுதணும். உங்கள் அப்பா தாத்தாலாம் அவ்வளோ அழகாக ஸ்ரத்தையோடு எழுதிருக்கு. அதனால கணக்கெல்லாம் ஸ்ரத்தையோடு எழுது, சத்தியத்தை பேசு, ஹிதமாக பேசு. சத்தியம் ப்ரூயாது ஹிதம் ப்ரூயாது அப்படின்னு சொல்லுவாள். சத்தியத்தையே சொன்னாலும் கூட ஹிதமாக சொல்லு. இன்னைக்கு கூட ரொம்ப அழகாக ஒரு மீம்ஸ் பார்த்தேன், ரொம்ப அழகாக. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கூகுள் மாதிரி இருக்கணும் அப்படின்னா, கூகுள் மேப் மாதிரி. கூகுள் மேப்பில் ஏதாவது ஒரு இடத்த போட்டுட்டோம் அப்படின்னா அது சொல்லும், இன்னொரு 3 கிலோமீட்டரில் திரும்பு, 2 கிலோமீட்டரில் திரும்பு சொல்லும், இன்னும் ஒரு 100 மீட்டரில் நீ திரும்பு. சப்போஸ் விட்டுட்டோம்னா சொல்லும், கிராஸ் பண்ணிட்டா நீ இன்னொரு 500 மீட்டரில் அடுத்த யூட்டர்ன் இருக்கு, அங்கே திரும்பிக்கோ. ரீரூட் பண்ணும். அது ஒன்று அறிவு இருக்கா, எவ்வளோ நேரம் சொல்லி நல்ல புத்தி இருக்கா உனக்கு, எவ்வளோ நேரம் சொன்னால் அது கூட கேட்காம நீ பாட்டுக்கு தாண்டி போயிட்டே, கொஞ்சமாக சொல் புத்தி கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. நீ தாண்டி போயிட்டா 100 மீட்டரில் அடுத்த யூட்டர்ன் வரும், திரும்பிக்கோ. திரும்பி அதையும் தாண்டி போனோம்னா திருப்பி அதை ரீரூட் பண்ணி 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 இன்னொரு 1 கிலோமீட்டரில் திரும்பிக்கோ. இப்படி தான் சொல்லுவேன் ஒழிய அது திட்டாது. அப்போ நம்ம யாருக்காவது நல்லது சொல்கிறோம் அவள் கேட்கலன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணுமே ஒழிய அதுக்கு மேலே அவளுடைய மனசை நோகடிக்கும்படியா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சத்தியம் ப்ரூயாது ஹிதம் ப்ரூயாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரத்தையோடு இருங்கோ. ஜன்மால் பகவத் தியானம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. இந்த சம்சாரம் அப்பப்போ மனசை பலகீனப்படுத்தி தப்பான வழியில் நம்ம அழிச்சுட்டு போக முயற்சி பண்ணும், போகக்கூடாது. நாம் எந்த வழியில் நல்ல வழியோ அதில் மட்டும்தான் போகணும், கெட்ட வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லி பெருசாக இவ்வளோ பெரிய கடதாசி எழுதி அந்த பசங்களுக்கு அனுப்பினார் அப்படின்னு. சில இடங்களில் அந்த பசங்களே நேர வந்தால் அவகிட்டெல்லாம் கொஞ்ச நேரம் சமாதானம்லாம் சொல்லிட்டு போகும்பொழுது இந்த கடிதாசி எழுதி கொடுத்து நீங்கள் போகும்பொழுது படிங்கோ அப்படின்னு சொன்னார் சொல்லி காண கிடைக்கிறது. அதனால் இதெல்லாமே நமக்கும் நம்ம வாழ்க்கைக்குமான அழகான ஒரு கடிதம், ஒரு உபதேச கடிதம். இந்த கடிதத்தில் சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப அசைப்போடுங்கோ. எங்கெல்லாம் உங்களை மாற்றிக்கணுமோ மாற்றிக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை 24 மணி நேரம் தான். அதில் எப்படி 8-10 மணி நேரம் தூங்க வேண்டியிருக்கு. மீதி இருக்கிற நேரத்தில் தான் நம்ம எல்லாமே பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுங்கன்ற. அதுவும் சொல்ல பிளானிங் பண்ணு, சும்மா ஏதோ ஒரு கூட்டாம்போக்குத்தனமாக ஓடின்னு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதனால்
சமர்த்த ராமதாசர் நமக்கும் சேர்த்துதான் இந்த வைபவத்தை, இந்த கடுதாசியை கொடுத்திருக்கா. நாமளும் உருப்படுவோம். ராதே கிருஷ்ணா. இன்னிலிருந்து பூராடம் ஆரம்பிச்சாச்சு. குருஜி அம்மாவுடைய திருநக்ஷத்திரம். ஸோ இன்னைக்கும் சில பேர் கொண்டாடுறோம், நாளைக்கும் உண்டு. குருஜி இந்த சொன்ன விஷயங்கள்லாம் குருஜி அம்மா எனக்கு பர்சனலாக சொல்லி கொடுத்துருக்கா. இத்தனையும் இன்னைக்கு கடுதாசியா நான் சமர்த்த ராமதாசரோட சரித்திரத்தில் வாசிக்கிறேன். ஆனால் இதெல்லாம் குருஜி அம்மா ப்ராக்டிக்கலாக எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். அவ்வளவு அழகா நிஜமாவையோ இதெல்லாம் குருஜி அம்மா சொன்னதானே அப்படிதான் எனக்கு தோன்றது. புதுசா வாசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.